வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லா வகையான ரைஸ்க்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிக்கும் போது இதில் ஒரு கால்வாசி கம்மியாக தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இனிஷியலாக நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எல்லாத்து மேலேயும் நல்லா படணும், அந்தளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த மசாலாலாம் சேர்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணியிருக்கேன். இதை அப்பப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், எண்ணெய் நீங்கள் நிறையா சேர்த்துடக்கூடாது. அந்த மாதிரி எண்ணெய் நிறையா இருந்துச்சுன்னா மசாலாலாம் போய் எண்ணெயில் சேர்ந்துக்கும். இப்போ மசாலா உருளைக்கிழங்குல ஒட்டாது, எண்ணெயில் போய் படிஞ்சு அது அப்படியே கருப்பாக கரிஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு ஃப்ளேவரே இருக்காது உருளைக்கிழங்குல. ஸோ எப்போவுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டுட்டு அதுலேயே ஃப்ரை பண்ணணும். தேவைப்பட்டுச்சுன்னா 1-2 டீஸ்பூன் நடுவில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதான் மசாலா உருளைக்கிழங்குல கோட்டாகி அதோடு சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. நான் இதை ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வெறுமனை சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சாதம்லாம் பண்ணிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். தயிர் சாதம் மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு லெமன் சாதம், ரச சாதம் எது வச்சாலும் இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கனால யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது ஒரு கோ டு ரெசிபி தான். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.